சரி, கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் போல. நீங்கள் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவசியம் பணவசியம் உண்டாக எளிமையான தாந்திரிக பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தனவசியம் உண்டாகணும் அப்படின்னா கஜலட்சுமி வழிபாடு சிறப்பு. இப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. குரு அப்படின்னாலே யானை. அதனால் நீங்கள் 2 சைடும் யானை உள்ள கஜலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமை தோறும் கஜலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த அம்மனுக்கு நெய்வேத்தியம் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் திராட்சை நெய்வேத்தியம் வைக்கலாம். உலர் திராட்சை கிடையாது, பன்னீர் திராட்சை. உலர் திராட்சை கிடையாது. இப்போ செடியிலேருந்து கொத்தா இருக்கோம்ல, அந்த உலர் திராட்சை வைக்காமல் திராட்சை பழம், அந்த பழத்தை வைத்து நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பழத்தை ஜூஸாகவும் நீங்கள் வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தனவசியம் பணவசியம் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது சிறப்பு. அது குறிப்பாக வியாழக்கிழமை நாளில் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எப்போ வேணாலும் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அப்படி செய்யும்போது தனவசியம் பணவசியம் உண்டாகும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, யானை வீடு பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா செம்பில் தண்ணி கொடுப்பாங்க. அந்த செம்பில் தண்ணி யானை நம்ம முகத்தில் தெளிக்கும். அப்படி செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் அழைச்சி விடுங்க, அந்த மாதிரி கண் திருஷ்டி இருக்குது, காற்று கருப்பு பிரச்சனை இருக்குது, யானை மூஞ்சியில் தண்ணி தெளிக்கும்போது அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தனவசியம் பணவசியம் உண்டாகும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரம்லாம் செஞ்சு பார்க்கலாம். ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.